வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். இளைஞர்களின் சக்தி இந்தியாவை விரைவில் வளர்ந்த நாடாக மாற்றும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. அமெரிக்க அதிபர் பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க மாட்டார் என மத்திய அமைச்சகம் தகவல். தேசிய கீதம் விவகாரத்தில் அரசியல் அமைப்பை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவமதித்து விட்டார். ஆளுநர் மாளிகை குற்றச்சாட்டு. இந்தியாவில் பெண்களுக்கான பாதுகாப்பில் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள அனைத்து மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க வேண்டும். மத்திய அமைச்சர் எஸ். ஜெய்சங்கருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பாஜக புறக்கணிப்பு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். இளைஞர்களின் சக்தி இந்தியாவை விரைவில் வளர்ந்த நாடாக மாற்றும் என்பதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லியில் பாரத் மண்டபத்தில் வளர்ந்த இந்தியாவின் இளைய தலைவர்கள் மாநாடு நடைபெற்றது. மாநாட்டை துவக்கி வைத்த பின்னர் அங்கு நடைபெற்ற கண்காட்சி, கலாச்சார நிகழ்வுகள் உள்ளிட்டவற்றை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டு இளைஞர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது இன்று உலக நாடுகள் சுவாமி விவேகானந்தரை நினைவு கூர்ந்து போற்றி வருகின்றன என்றும், நாட்டின் இளைஞர்கள் மீது அவர் பெரிய நம்பிக்கை வைத்து இருந்தார் என்றும், அவர் எப்போதும் இளைய தலைமுறை புதிய தலைமுறை மீது நம்பிக்கை உள்ளது என கூறியவர் எனவும் தெரிவித்த அவர், இளைஞர்களின் சக்தி இந்தியாவை விரைவில் வளர்ந்த நாடாக மாற்றும் என்பதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க மாட்டார் என்று மத்திய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலக வல்லரசின் 47வது அதிபராகவும் அந்நாட்டின் தலைமை பதவிக்கு 2வது முறையாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் பதவியேற்பு விழாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளப் போவதில்லை என்றும், அவர் சார்பில் வெளியுறவு விவகாரங்களுக்கான அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் கலந்து கொள்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கீதம் விவகாரத்தில் அரசியல் அமைப்பை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவமதித்து விட்டார் என்று ஆளுநர் மாளிகை குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து ஆளுநர் மாளிகை எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேசிய கீதத்திற்கு உரிய மரியாதையை வலியுறுத்துவதையும், அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள அடிப்படை கடமைகளை செய்ய சொல்வதையும் அபத்தமானது மற்றும் சிறுபிள்ளைத்தனமானது என்று வற்புறுத்தியுள்ளது. மேலும் பாரதம் ஒரு தேசமாகவும் அதன் அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளாதது மற்றும் மதிக்காத ஒரு தலைவராக இருக்கும் மு.க. ஸ்டாலின் கூட்டு நலன்கள் மற்றும் சித்தாந்தங்களின் உண்மையான நோக்கங்களை வஞ்சகம் செய்ததற்கு நன்றி என்றும், இத்தகைய ஆணவம் நல்லதல்ல என்றும் ஆளுநர் மாளிகை பதிவிட்டுள்ளது. மேலும் பாரதமே உயர்ந்த தாய் என்பதையும், அவளது குழந்தைகளுக்கு அரசியலமைப்பே உயர்ந்த நம்பிக்கை என்பதையும் மறந்து விடாதீர்கள் என்று, அவர்கள் இத்தகைய வெட்கக்கேடான அவமானத்தை விரும்புவோர் பொறுத்து கொள்ளவோ மாட்டார்கள் என்றும் ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பெண்களுக்கான பாதுகாப்பில் தமிழ்நாடு முன்னிலையில் இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் கட்சி தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் சமத்துவமே தமிழரின் பண்பாடு என்பதை உலகத்திற்கு உரக்க சொல்கின்ற வகையில் சாதி மத பாலின பேதமின்றி இயற்கையை போற்றி உழைப்பிற்கு முதல் மரியாதை செலுத்தி உழவிற்கு துணை நின்ற கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் மனிதநேய திருவிழாதான் பொங்கல் நன்னாள் என்றும், அது ஒன்றுதான் நம் பண்பாட்டு திருநாள் என்பதை திராவிட இயக்கம் நிலைநாட்டி மக்களின் திருவிழாவாக கொண்டாட செய்து வருகிறது என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் இந்தியாவில் பெண்களின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் தரக்கூடிய முதல் 20 நகரங்களில் தமிழ்நாட்டின் சென்னை, மதுரை, திருச்சி, கோவை, சேலம், ஈரோடு, திருப்பூர், வேலூர் ஆகிய 8 மாநகரங்கள் இடம் பிடித்திருக்கின்றன என்றும், பெண்களின் பாதுகாப்பையும் அவர்களின் சுதந்திரத்தையும் உறுதி செய்வதை உங்களில் ஒருவனான என் தலைமையிலான திராவிட மாடல் அரசு முதன்மை இலக்காக கொண்டு செயல்படுவதன் விளைவாகவே இந்தியாவில் பெண்களுக்கான பாதுகாப்பில் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்துவிட வலுவான மற்றும் பயனுள்ள தூதராக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் எஸ். ஜெய்சங்கருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மீனவர்கள் கைது நடவடிக்கை தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற தமிழகத்தை சேர்ந்த 8 மீனவர்கள் பாரம்பரிய மீன்பிடித்து பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 12ஆம் தேதி இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள நிலையில், கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திட வலுவான மற்றும் பயனுள்ள தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கடிதத்தில் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.
அதிமுக தேமுதிகவை தொடர்ந்து பாஜகவும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினருமான EVKS இளங்கோவன் உடல்நலக்குறைவால் கடந்த டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி காலமானார். இதையடுத்து அத்தொகுதிக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இடைத்தேர்தலில் திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த முறை திமுக போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அதிமுக தேமுதிக ஆகிய கட்சிகள் இடைத்தேர்தலை புறக்கணித்த நிலையில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது. இதனிடையே அதிமுக தேமுதிகவை தொடர்ந்து பாஜகவும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் இது அவர்களுக்கான பலவீனத்தை காட்டுகிறது என்றும் இந்த நிலைப்பாடு அதிமுக சரிவிற்கான புள்ளியாக அமையும் என்று தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சந்தித்த பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக பரிமாணம் பெற்றுள்ளது என்றும் கடந்த கால் நூற்றாண்டுகளாக தேர்தல் களத்தில் இந்த இயக்கம் கடுமையான நெருக்கடியை கடந்து மகத்தான வெற்றியை எட்டியுள்ளது என்றும் இந்த அதிகாரத்தை வழங்கியது தமிழ்நாட்டு மக்களுக்கும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என தொல் திருமாவளவன் தெரிவித்தார். மேலும் வெற்றி வாய்ப்பிற்கு உற்ற துணையாக இருந்த திமுக தலைமையிலான தோழமை கட்சிகளுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மேலும் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு முயற்சித்து வருகிறது, அது சரியில்லை, இதனை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்றும் அதனை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்தோம் எனவும் அதனை பரிசீலனை செய்வதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளதாக தொல் திருமாவளவன் தெரிவித்தார். அவரவர் சக்திக்கு ஏற்ப தொகுதிகளை பகிர்ந்து கொண்டு தேர்தலை சந்திக்க வேண்டும். வெற்றியை பறிகொடுப்பதற்கு காரணமாக எந்த நிலைப்பாடும் அமைந்துவிடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். மேலூரிலே அரிட்டாப்பட்டி அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு இந்திய ஒன்றிய அரசு முயற்சித்து வருகிறது. அறிவிக்கப்பட்டிருக்கிற பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் என்கிற அந்த பல்லுயிர் ஓம்பும் தலத்தை, அந்த பகுதியை மட்டும் விட்டுவிட்டு பிற பகுதிகளில் நாங்கள் சுரங்கம் அமைப்போம் என்று இந்திய ஒன்றிய அரசு பிடிவாதமாக இருப்பது சரியல்ல. அந்த திட்டத்தை முற்றாக கைவிட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அதனை பாதுகாப்பதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு சட்டம் இயற்ற வேண்டும், தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். இன்று முதல்வரிடத்திலும் அதை பற்றி. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குண்டூர் ஊராட்சியில் பர்மா காலனி பகுதியில் செயல்பட்டு வரும் நியாய விலைக் கடையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கினார். தை திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள பொதுமக்களுக்கு தமிழக அரசு இலவச பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தனது சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குண்டூர் ஊராட்சியில் பர்மா காலனி பகுதியில் செயல்பட்டு வரும் நியாய விலைக் கடையில் 953 குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்படும் இலவச பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கினார். நிகழ்ச்சியில் வருவாய் கோட்டாட்சியர் அருள், கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணை பதிவாளர் ஜெயராம், திருவெரும்பூர் வட்டாட்சியர் ஜெயபிரகாசம், மாவட்ட வழங்கல் அலுவலர் பொறுப்பு உதயகுமார், திருவெரும்பூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் கங்காதரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்தியா வல்லரசாக மாறுவதற்கு நமது நாட்டில் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை அதிகரிப்பது அவசியம் என்று கோவையில் நடைபெற்ற இளைஞர்கள் மாநாட்டில் சென்னை IIT இயக்குனர் காமகோடி தெரிவித்தார். தேசிய இளைஞர்கள் தினத்தை முன்னிட்டு கோவையில் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி, தஞ்சாவூர் ராமகிருஷ்ணா மாடம் மற்றும் சுவாமி விவேகானந்தா கல்வி நிலையம் ஆகியவை இணைந்து இளைஞர்களுக்கான மாநாட்டை கல்லூரி வளாகரங்கில் நடந்தது. மாநாட்டிற்கு கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் செயலரும் இயக்குநருமான வாசுகி தலைமை தாங்கினார். மாநாட்டில் சுவாமி நரசிம்மனந்தா, விமுர்த்தானந்தா ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். இவர்களை தொடர்ந்து மெட்ராஸ் IITயின் இயக்குநரும் பேராசிரியருமான முனைவர் காமகோடி இளைஞர்களிடையே உரையாற்றினார். அப்போது இன்றைய இளம் மாணவர்களின் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் செயல்களும் எதிர்காலத்தை பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கோவையில் 1 மணி நேரம் தொடர்ந்து சைக்கிள் ஓட்டியபடி சிலம்பம் சுழற்றி 73 பள்ளி மாணவர்கள் உலக சாதனை படைத்தனர். கோவையில் தமிழர் பாரம்பரிய கலைகளை உலகளவில் கொண்டு சேர்க்கும் விதமாக சைக்கிள் ஓட்டிக்கொண்டே ஒற்றை சிலம்பத்தை தொடர்ந்து 1 மணி நேரம் சுற்றும் உலக சாதனை நிகழ்ச்சி சின்னவேடம்பட்டி பகுதியில் உள்ள கௌமார மடாலய வளாகத்தில் நடைபெற்றது.
இதில் சின்னவேடம்பட்டியை சேர்ந்த 3 வயதிற்கு மேற்பட்ட 71 பள்ளி மாணவர்கள் பங்கேற்று மைதானத்தில் வரையப்பட்ட கோட்டின் நடுவே ஒரு கையில் சைக்கிளை பிடித்தவாறும் ஒரு கையில் சிலம்பத்தை சோற்றியபடியும் சைக்கிளை ஓட்டி சாதனை படைத்தனர். 1 மணி நேரம் நடைபெற்ற நிகழ்ச்சி உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. இதனையடுத்து உலக சாதனை செய்த மாணவ மாணவிகளுக்கு திரைப்பட சண்டை பயிற்சி இயக்குனரும் கிராண்ட் மாஸ்டருமான ஆசான் எஸ் பாண்டியன், VR சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி பயிற்சியாளர் திலீப் குமார் ஆகியோர் சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். இது தொடர்பான ஆசான் எஸ் பாண்டியன் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், வணக்கம். VR சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அகாடமியிலிருந்து என் பேர் திலீப் குமார். நான் திரு பவர் பாண்டியன் ஆசானுடைய மாணவன், ஸ்டூடெண்ட். இவர்கிட்ட பயிற்சி கற்றுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குஸ்திவாதியார் துரைசுவாமி ஐயா அவர்கிட்ட பயிற்சி கற்றுக்கிட்டேன். அப்புறம் இவர்கிட்ட, அப்புறம் கலேரி செல்வராஜ் சார், இந்த மாதிரி பல்வேறு பெரிய பெரிய ஆசான்கிட்ட நம்ம கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. எங்கள் பவர் பாண்டியன் ஆசான்கிட்ட கற்றுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய வளர்ச்சிகளுக்கு உண்டான சிலம்ப வரிசைகளில் இருக்கக்கூடிய நிறைய திட்டங்கள், நிறைய பாடங்கள், நிறைய குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் கொடுத்தா போய் சேரும், அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரிய வைக்க முடியும், அன்பான வழியில் எப்படி பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிறத எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதன் அடிப்படையில் நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு 12 உலக சாதனைகள் பண்ணோம். எல்லாமே புது உலக சாதனை தான் தேர்ந்தெடுத்தேன். இது வரைக்கும் பிரேக்கிங் ரெக்கார்ட் நான் எடுக்கல. ஆவடி அடுத்த அன்னம்பேடு கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஹோப் மன வளர்ச்சி குன்றியோருக்கான காப்பகத்தில் 100க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்களின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. ஆவடி அருகே அன்னம்பேடு கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஹோப் மன வளர்ச்சி குன்றியோர்களுக்கான காப்பகத்தில் நடைபெற்று வரும் பயிற்சி வகுப்பில் 50க்கும் மேற்பட்டோர் பயிற்சி பெற்று வருகின்றனர். இந்நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விழுப்புரம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் பங்கேற்று வண்ணமயமான பொங்கல் திருவிழாவை மன வளர்ச்சி குன்றிய மாணவர்களுடன் கொண்டாடினர். விழாவில் தாரை தப்பாட்டம், சிலம்பம், கயிறு இழுத்தல், மயிலாட்டம், கரகாட்டம், நாட்டுப்புற பாடல்கள், நடனம் என தமிழர் பண்பாட்டு கலைகளை நாட்டுப்புற கலைஞர்கள் நடத்தினர். அதன் பின்னர் தைப்பொங்கல் இட்டு மன வளர்ச்சி குன்றிய மாணவர்களுக்கு பொங்கல் வழங்கினர். கெங்கவள்ளியில் மர்ம விலங்கு கடித்ததில் 11 ஆடுகள் உயிரிழந்ததற்கு தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி 2வது வார்டு பகுதியை சேர்ந்தவர் மாரிமுத்துவின் மகன் ஆறுமுகம் என்பவர் தனது விவசாய நிலத்தில் விவசாயத்தோடு உப தொழிலாக கால்நடைகளை பராமரித்து வருகிறார். வழக்கம் போல் காலையில் பால் கறப்பதற்காக தோட்டத்திற்கு சென்றபோது பட்டியில் கட்டப்பட்டிருந்த ஆடுகள் மர்ம விலங்கு கடித்ததில் இரத்த வெள்ளத்தில் ஆடுகள் இறந்து கிடந்து கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பட்டியில் கட்டி வைக்கப்பட்டிருந்த 11 ஆடுகளையும் மர்ம விலங்கு கடித்து குதறியது குறித்து வருவாய்த்துறையினருக்கு, கால்நடை மருத்துவருக்கும் ஆறுமுகம் தகவல் அளித்தார். தகவலின் பேரில் கால்நடை துறையினர் உடற்கூறாய்வுக்காக ஆடுகளை எடுத்து சென்றனர். இது குறித்து வருவாய்த்துறையினர் மற்றும் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரியபாளையம் அருகே ஆரணி ஆற்றில் அடையாளம் தெரியாத 50 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலத்தை அழுகிய நிலையில் கண்டெடுத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த ஆரணி கிராமத்தில் ஆரணி ஆற்றில் ஆண் சடலம் ஒன்று மிதப்பதை கண்ட அப்பகுதி மக்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் ஆற்றில் மிதந்த சடலத்தை மீட்டனர். தண்ணீரில் மிதந்த சடலம் உப்பியபடி அழுகிய நிலையில் கிடந்ததால் யார் என அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மேலும் ஆவணங்கள் ஏதும் கிடைக்காததால் இறந்த நபர் குறித்த விவரங்கள் தெரியவில்லை. இதனையடுத்து சுமார் 50 வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத ஆண் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து ஆரணி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 15 அடி உயரமுள்ள பெருமாள் சிலையை அகற்ற கோவில் நிர்வாகம் முடிவெடுத்துள்ள நிலையில் திடீரென பக்தர்கள் சிலையை வைத்து வழிபாடு செய்து கோவில் நிர்வாகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான யோகலட்சுமி நரசிம்ம சுவாமி மற்றும் ஆஞ்சநேயர் சுவாமியின் மலைக்கோவில் உள்ளது. தக்கான்குளம் அருகே ஆஞ்சநேயர் சிலை உள்ள இடத்தின் அருகே அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் 15 அடி உயரமுள்ள பெருமாள் சிலையை இரவோடு இரவாக வைத்து பிரதிஷ்டை செய்தனர். காலையில் வழக்கம்போல் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பெருமாள் சிலையை ஆச்சரியத்துடன் பார்த்து கற்பூரம் ஏற்றி பூஜை செய்தனர். பெருமாள் சிலையை அகற்ற வேண்டும் என்று கோவில் நிர்வாகம் முடிவெடுத்துள்ள நிலையில் பெருமாள் சிலையை வைத்து சோளிங்கர் நகர மக்கள் தங்களின் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். சங்கரன் கோவில் அருகே சரித்திர பதிவேடு குற்றவாளியின் இருப்பை பதிவு செய்ய சென்ற காவலரை குற்றவாளி அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவிழா காலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு வழக்குகளின் தொடர்புடைய குற்றவாளிகளின் பழைய இருப்பை காவல்துறையினர் பதிவு செய்வது வழக்கமான நடைமுறையாக இருந்து வரும் நிலையில் தைப்பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு சரித்திர பதிவேட்டில் உள்ள குற்றவாளிகளின் இருப்பை பதிவு செய்யும் பணியில் பனவடிலி சத்திரம் காவல் நிலைய காவலர்கள் ஈடுபட்டனர். இந்நிலையில் கருத்தானூர் கிராமத்தில் உள்ள சரித்திர பதிவேடு குற்றவாளி லெனின் இருப்பை அறிவதற்காக வீட்டிற்கு சென்று அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர்.
அப்போது காவலர்கள் எதிர்பாராத விதமாக அரிவாளை எடுத்து வந்த லெனின் காவலர் மாரி ராஜாவின் கை, வயிறு உள்ளிட்ட இடங்களில் வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டார். இதனையடுத்து வெட்டிய காயங்களுடன் இருந்த காவலர் மாரி ராஜாவை மீட்ட காவல்துறையினர் சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குற்றப்பதிவேடு குற்றவாளியை பிடிக்க சென்ற காவலருக்கு அரிவாள் விட்டு விழுந்த சம்பவம் சங்கரன் கோவில் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நரசிங்கராயன்பேட்டை எம்ஜிஆர் நகரில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் செஞ்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் பங்கேற்று பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒன்றிய திமுக சார்பில் நரசிங்கராயன்பேட்டை எம்ஜிஆர் நகரில் மாரியம்மன் கோவில் வளாகத்தில் சமத்துவ பொங்கல் விழா ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக செஞ்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் விழாவை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பித்தார். விழாவில் செஞ்சி ஒன்றிய செயலாளர்கள் விஜயராகவன், பச்சையப்பன், பொதுக்குழு உறுப்பினர் மணிவண்ணன், மாவட்ட கவுன்சிலர் அரங்க ஏழுமலை, மகளிர் அணி சைத்தானி பி மஸ்தான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஜெம் செய்திகள் தொடர்கின்றன. மயிலாடுதுறையில் விவேகானந்தரின் 162வது பிறந்தநாளை முன்னிட்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த விவேகானந்தரின் படத்திற்கு பாஜகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதுடன் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். விவேகானந்தரின் 162வது பிறந்தநாளை முன்னிட்டு மயிலாடுதுறை கிட்டப்பா அங்கவாடி முன்பு பாஜக சார்பில் மாவட்ட துணைத் தலைவர் மோடிக்கண்ணன் தலைமையில் பாஜகவினர் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த விவேகானந்தர் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இனிப்பு வகைகள், கரும்பு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் கோவி சேதுராமன், நகர தலைவர் ராஜகோபால், ஒன்றிய தலைவர்கள் ஈழவேந்தன், நடராஜ், பொறுப்பாளர்கள் ஸ்ரீதர், கோமல், வினோத், நாஞ்சில் பாலு, மகளிர் அணி சித்ரா, ஐயா சுரேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருவொற்றியூர் மேற்கு பகுதியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். சென்னை திருவொற்றியூர் மேற்கு பகுதி திமுக சார்பில் கழக செயலாளர் வைமா அருள்தாசன் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் மகளிர் அணியினர் மண்பானையில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். விழாவில் பெண்களுக்கான கும்மி அடித்தல், இசை நாற்காலி, சிலம்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக வடசென்னை வடகிழக்கு மாவட்ட திமுக செயலாளருமான மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடைகள், கரும்புகள், புதிய காலண்டர்களை வழங்கினார். விழாவில் திரளான மக்கள் கலந்து கொண்டனர். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த செங்காடு ஊராட்சி மற்றும் காந்தி நகர் பகுதியில் வசிக்கும் மக்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக செங்காடு ஊராட்சி மன்றத்தின் 5வது வார்டு உறுப்பினர் ராதிகா ராஜசேகர் பொங்கலுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த செங்காடு ஊராட்சி மற்றும் காந்தி நகர் பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் செங்காடு ஊராட்சி மன்றத்தின் 5வது வார்டு உறுப்பினரும் MRK என்டர்பிரைசஸ் உரிமையாளருமான ராதிகா ராஜசேகர் பங்கேற்று தனது ஏற்பாட்டில் செங்காடு மற்றும் ஊராட்சி மக்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான காலண்டர் மற்றும் இலவச வேட்டி சேலைகள், பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்கான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொண்ட செங்காடு மற்றும் காந்திநகர் மக்கள் 5வது வார்டு உறுப்பினர் ராதிகா ராஜசேகரை வெகுவாக பாராட்டினர். நிகழ்ச்சியை தொடர்ந்து வார்டு உறுப்பினர் ராதிகா ராஜசேகர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அனைவருக்கும் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்றும் குடும்பத்தில் எந்த குறையும் இல்லாமல் மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என்று ராதிகா ராஜசேகர் தெரிவித்தார். இவரின் பரந்த மனப்பான்மையை கண்டு அனைத்து மக்களும் அவருக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்தனர். ஸ்ரீபெரும்புதூர் வட்டம் செங்காடு கிராம பொதுமக்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் இந்த பொங்கல் சிறப்பாக அமைய MKR குரூப் சார்பாகவும் செங்காடு கிராம மக்கள் சார்பாகவும் எங்களுடைய அன்பான பதிவை இதை செஞ்சுக்கிறேன். எல்லாரும் பொங்கல் சிறப்பாக கொண்டாட இந்த கிராம பொதுமக்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பூவிருந்தவள்ளி அருகே உள்ள சவிதா பல்கலைக்கழகத்தில் 10,000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் பங்கேற்று சமத்துவ பொங்கல் வைத்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். சென்னை பூவிருந்தவள்ளி அருகே உள்ள சவிதா பல்கலைக்கழகத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் கலை அறிவியல் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் 10,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொது பானையில் பொங்கல் இட்டு பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடினர். கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் தமிழர் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் இந்து ஆலயம், விவசாயம், மண்பான் கடை,
பம்பு செட், குதிரை வண்டி, மாட்டு வண்டி, ஏர் உழுமும் கருவி, ஜல்லிக்கட்டு காளை, ராட்டினம், ரயில் வண்டி என 40க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு இருந்தன. இதனை கண்ட கல்லூரி மாணவர்கள் உற்சாகத்துடன் தங்கள் செல்போனில் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இதனையடுத்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம், காவடியாட்டம், பொய்க்கால் குதிரை நிகழ்ச்சிகளும், வீர விளையாட்டுக்கான சிலம்பம், சடுகுடு, உரியடித்தல், வழுக்கு மரம் எறிதல், தீப்பந்தம் சுற்றுதல், கயிறு இழுத்தல் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது. மேலும் மாணவிகளுக்கு பொங்கல் போட்டி, கோலப் போட்டி, கவிதை போட்டி, ஓவியப் போட்டி என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. லால்பேட்டையில் நடைபெற்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாவட்ட மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் பங்கேற்று உரையாற்றினார். கடலூர் மாவட்டம் லால்பேட்டையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் கடலூர் தெற்கு மாவட்ட மாநாடு நடைபெற்றது. மாநாட்டிற்கு மாவட்ட தலைவர் முகமது ஜகரியா தலைமை தாங்கினார். மாநில துணை செயலாளர் அப்துல் ரஹ்மான், தமிழ்நாட்டு மாநில கௌரவ ஆலோசகர் மருத்துவர் அப்துல் சமத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநாட்டில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி கருணாநிதி, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் சிதம்பரம், நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றினர். இதில் தேசிய அமைப்பு செயலாளர் முகமது பஷீர், மாநில பொதுச் செயலாளர் முகமது அபூபக்கர், தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவர் நவாஸ் கனி, மகளிர் அணி தேசிய தலைவர் பாத்திமா முசஃபர், சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன், லால்பேட்டை அரபு கல்லூரி முதல்வர் நூருல் அமீன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் மேம்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விழிப்புணர்வு பேரணியை திருவண்ணாமலை மாவட்டம் ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன் கொடியசைத்து துவங்கி வைத்தார். கடந்த டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் கொண்டாட இருந்த நிலையில் பெஞ்சல் புயல் மழை காரணமாக திருவண்ணாமலையில் மாற்றுத்திறனாளிகள் தினம் கொண்டாடப்படாமல் இருந்த நிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சம உரிமை வழங்க வேண்டும், அவர்கள் வாழ்வில் மேம்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்று திருவண்ணாமலை வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணி அண்ணா சாலை, காந்தி சிலை, தேரடி வீதி வழியாக நகரின் முக்கிய சாலைகள் வழியாக சென்று அண்ணாமலையார் கோவில் அருகே நிறைவு பெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி TELC தொடக்கப்பள்ளியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு சிட்டி ரோட்டரி சங்கம் சார்பில் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் சமத்துவ பொங்கல் மற்றும் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி TELC தொடக்கப்பள்ளியில் புதுப்பாளையம் பொங்கலிட்டு இந்த ஆண்டில் நல்ல மழை பெய்ய வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும் என படையிலிட்டு சமத்துவ பொங்கல் விழாவை பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் கொண்டாடினர். இதனையடுத்து பள்ளி மாணவர்களுக்கு ஓட்டப் போட்டி, சாக்கு போட்டியும், பள்ளி ஆசிரியர்களுக்கு லக்கி ஸ்டார் போட்டியும் சமத்துவ பொங்கல் விழாவும் நடைபெற்றது. அதன் பின்னர் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பரிசுகள் மற்றும் பொங்கல் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சிட்டி ரோட்டரி சங்கத்தினர் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் என பலர் பங்கேற்றனர். சங்ககிரி சந்தைப்பேட்டை பகுதியில் புகையில்லா போகி பண்டிகை கொண்டாட உபயோகமற்ற பொருட்களின் சேமிப்பு மையத்தை நகர்மன்ற தலைவர் மணிமொழி முருகன் தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டம் சங்ககிரி பகுதியில் போகியால் ஏற்படும் புகை மாசுவை தடுக்கும் வகையில் சங்ககிரி நகராட்சி சார்பில் புகையில்லா போகி என்ற தலைப்பில் உபயோகமற்ற பொருட்கள் சேமிப்பு மையத்தை நகரமன்ற தலைவர் மணிமொழி முருகன் சந்தைப்பேட்டை 2வது வார்டு பகுதியில் துவக்கி வைத்தார். இந்த மையத்தில் பழைய துணிகள், பழைய பாய் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் ஆகியவற்றை தனித்தனியாக பொது மக்களிடமிருந்து பெறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சங்ககிரி நகராட்சியை மாசு இல்லா நகராட்சியாக ஆக்குவோம் என நகராட்சி வாகனத்தில் நகர்மன்ற தலைவர் மணிமொழி முருகன் சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இதில் நகர்மன்ற துணைத் தலைவர் அருண் பிரபு, நகர்மன்ற உறுப்பினர்கள், நகராட்சி தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். இளைஞர்களின் சக்தி இந்தியாவை விரைவில் வளர்ந்த நாடாக மாற்றும், பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. அமெரிக்க அதிபர் பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க மாட்டார் என மத்திய அமைச்சகம் தகவல். தேசிய கீதம் விவகாரத்தில் அரசியல் அமைப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவமதித்து விட்டார், ஆளுநர் மாளிகை குற்றச்சாட்டு. இந்தியாவில் பெண்களுக்கான பாதுகாப்பில் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளது, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள அனைத்து மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க வேண்டும், மத்திய அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பாஜக புறக்கணிப்பு,
பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.